வாழ்வோம் வாழ்விப்போம். அப்ப நம்ம என்ன முதலாவது உணரணும்னா, how we are. நாம எப்படி இருக்கிறோம். அதனாலதான் தனிப்பட்ட முறையில ஒரு ஆள்கிட்ட கேட்கும்போது, நான் யார், நீ யார், அத முதல் தெரியும். ஞானத்தினுடைய அடிப்படை அதுதான். ஃபண்டமெண்டல் பேசிக்கே அதுதான். அதுக்கு பிறகுதான் நீங்க ஸ்டெப் அப் பண்ண முடியும். அப்ப அந்த அடிப்படை அறிவுன்னு வருகிற பொழுதுதான் இப்ப நம்ம சொல்லக்கூடியது, வாழ்க்கை என்பது ஒரு மூவிங் ஸ்ட்ரெச்ல இருந்துட்டு இருக்குது. இட்ஸ் த ஜேர்னி. வேற பேசஞ்சர்ஸ். அது கூட நம்ம பார்க்கல. இப்ப ட்ரெயின்ல போயிட்டே இருக்கோம். இடையில நிறைய ஊர் வரும். அந்தந்த ஊர்ல அவன் இறங்கிடுவான். நம்ம போயிட்டே இருப்போம். நம்ம லாஸ்ட் எட்ஜின்னு சொன்னா அது வரை உட்கார்ந்து இருப்போம். இங்க லாஸ்ட் எட்ஜி யாருக்குமே இல்ல. ஏன்னா அதுக்கு நமக்குள்ள எட்ஜிலே நம்ம போயிருவோம். தாத்தா தாத்தா இருந்துட்டு இருப்பாரு, பேரன் போயிருவோம். பாட்டி இருந்துட்டு இருப்பா, அம்மா போயிருவோம். அவங்க வயசானவங்க தானே போகணும். இதெல்லாம் நீ பேசக்கூடாதுப்பா. வாயை துறக்காதேன்னு சொல்லணும். உனக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. உனக்கு என்ன தெரியும்? மேத்தமெட்டிக்ஸ் தெரியுமா? தெரிஞ்சுன்னா சொல்லு. பாட்டி எத்தனை நாள் இருப்பா? அம்மா முதல் போவாளா, பாட்டி போவாளா, தாத்தா போவாரா, மாமா போவாரா? ஒண்ணுமே இதெல்லாம் மேத்ஸே தெரியலையே. வாழ்க்கை கணக்கு புரியவில்லை. எல்லாம் தப்பு கணக்கில் இருக்கிறோம். அதுக்குதான் இந்த உபதேசம் தேவைப்படுகிறது. ஏன் உபதேசம் வேணும்னு சொன்னா, நம்ம சப்ஜெக்ட் நாலேஜே இல்லாம இருக்கிறோம். சப்ஜெக்ட் நாலேஜுக்கு கண்டிப்பா என்ன வேணும்? ஒரு டீச்சர் வேணும், ஒரு லேர்னிங் வேணும், ஒரு டெக்ஸ்ட் வேணும். Otherwise you can't understand it. If you want to develop yourself, want to grow, you must follow one master. ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல்களை நாம் பின்பற்றாத வரை நாம் என்ன பண்ண முடியாது? பண்பாக முடியாது, பண்பட முடியாது. அந்த வகையில் பார்க்கிற பொழுது இந்த வாழ்க்கையை பற்றிய முதல் சித்தீகரிப்பே, இந்த வாழ்க்கை என்பது ஒரு பயணம்.